ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து வருதுன்னு சொல்லி இப்போ மீனாவும் சிந்தாமணியும் போட்டி போட போகிறாங்க. இப்போ மீனா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து குடும்பத்தை எல்லாருமே நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்குது. அதே சமயம் சிந்தாமணியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம பணம் கொடுத்து எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோகிணி கிட்ட 2 லட்ச ரூபாய் கொடுத்து நான் சொல்கிற ஆட்கள்லாம் நீ வந்து பணத்தை கொடுத்துட்டு நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறாது. எனக்கும் அந்த மீனா வந்து ஜெயிக்கவே கூடாது, ஏற்கனவே ரொம்ப திமிராக ஆடிக்கிட்டு இருக்கா, ஜெயிச்சா அவ்வளோதான், அதனால் கண்டிப்பாக எனக்கும் அவள் ஜெயிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படியே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து பொண்ணு வந்து வெளிநாட்டில் வந்து பார்த்துருக்கான். அந்த பொண்ணு வீடியோ காலில் பேசுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. உன்னை எல்லா குடும்பத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. முத்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் 4 கார் வச்சுருக்கான், பெரிய எப்போவா தான் வந்து வேலைக்கு போவான், மற்றபடி அவன் பெரிய ஓனர் அப்படி சொல்லி ரொம்ப பெருமையாக வந்து பேசுகிறாங்க விஜயா. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் அப்படி தான், அவள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெக்கரேஷன் இதுக்கெல்லாம் போவா, பெரிய அவளும் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்படி குடும்பத்தை ஒருத்தருக்கு வந்து பார்த்து எல்லாரும் எனக்கு உங்கள் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கல்யாணத்தை ஆனால் இன்னும் டைவர்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து கல்யாணம் வந்து வச்சுக்க வேண்டாம், டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கலாம், இப்போதைக்கு வந்து நிச்சயம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ரோகிணிக்கு வந்து தெரியவே செய்யாது. தெரிஞ்சவொன்னே எப்படி கெடுப்பாங்க என்ன அப்படின்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் ஃபுல்லாகவே மனோஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ கல்யாணம் நடக்க போது சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே இருக்கும்போது ஓட்டு வந்து நடக்குது. எல்லாருமே ஓட்டு போட்டு போகிறாங்க. மீனாவும் போடுறாங்க, சிந்தாமணி போகிறாங்க. ரிசல்ட் இப்போ வரப்போகுதுன்னு சொல்லாங்க. அப்போ எல்லாருமே வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவும் நிற்கிறாங்க, சிந்தாமணியும் நிற்கிறாங்க. அதனால் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு இருக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜெயிக்க போகிறது வந்து மீனா தான் அப்படின்னு வந்து தெரியும். ஏன்னா எல்லா சீரியலும் மீனா தான் வந்து ஜெயிக்கப்பாங்க, ஹீரோயின் தான் ஜெயிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது மீனா தான் அப்படின்னு வந்து நமக்கு உறுதியாகவே வந்து தெரியும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வேறு ஏதாவது சிந்தாமணி ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. சிந்தாமணியால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நல்லவங்க கிடையாது. எல்லார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹார்ஸாக நடக்கிறதுனால அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க. மீனா தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாருமே வந்து நிறைய நல்லவங்களுடைய ஆதரவு வந்து இவங்களுக்கு பெருகி இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி பார்க்கலாம். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் முதல் இடத்துக்கு வந்திருக்கு. 2வது இடத்துல வந்து ஐயனார் துணை தான் வந்திருக்கு. ஏன்னா முதல் இடத்துல வந்து 2 இடத்துல ஒரு 5 பாயிண்ட் தான் வந்து குறைய இருந்தாலும் முதல் இடத்துல மறுபடியும் வந்திருக்கு. ஒரு வருஷத்தை கடந்து கூட இது வந்து மக்கள்கிட்ட வந்து பேராதரவு பெற்று இந்த சீரியல் வந்து வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மக்கள் வந்து முத்து மீனாக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனே வந்து இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சன் டிவி சீரியல் ரிவ்யூ, விஜய் டிவி சீரியல் ரிவ்யூ, சினிமா ரிவ்யூ, அதுக்கப்புறம் நிறைய சினிமா செய்திகள், சீரியல் சம்மந்தப்பட்டமான செய்திகள் இதெல்லாம் வந்து இந்த சேனலில் வந்து போடுறேன். அதனால் மறக்காமல் வந்து பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது பார்க்கணுன்னா அதுக்கு வந்து இன்னும் 2 சேனல் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.